வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள ஹரியானாவில் போலீஸ் அனுமதியின்றி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தளம் அமைப்பினர் நடத்திய மகா பஞ்சாயத்து கூட்டத்தில் இஸ்லாமியர்களை சமூக புறக்கணிப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிவாசல் இமாம் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான பாஜக ஆதரவாளர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் பேசப்பட்டது. இந்த கூட்டத்தில் பெரும்பாலும் பாஜக ஆதரவு அமைப்பினரும் கூட்டணி கட்சியினருமே பங்கேற்றனர். பொதுமக்கள் சார்ந்த அமைப்புகள் கலந்து கொள்ளவில்லை. யோகி ஆதித்யநாத் போன்ற ஒருவர்தான் ஹரியானாவுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என ஒரு பேச்சாளர் பேசினார். இல்லாவிட்டால் நூஹ் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் சேர்க்க வேண்டும் என பேசினார். இல்லாவிட்டால் நூஹ் மாவட்டத்தை உடைத்து குருகிராம், பரிதாபாத், பல்வால் ஆகிய மாவட்டங்களோடு அதனை சேர்க்க வேண்டும் என பேசினார். குருகிராம் அருகே உள்ள திக்ஹாரா என்ற கிராமத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்களை சமூக புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என ஒரு பேச்சாளர் பேசினார். இஸ்லாமியர்களுக்கு கடைகள் வழங்கக்கூடாது, வீடுகள் வாடகைக்கு விடக்கூடாது, வேலைக்கு அவர்களை சேர்க்கக்கூடாது, அவர்களது கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடாது என சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இடம்பெற்றன. 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ள நிலையில் 4 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என சட்டம் அமலில் உள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் காவல்துறை அனுமதியின்றி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பேச்சாளர்களின் அனைத்து பேச்சுக்களும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய பாஜக கூட்டணி கட்சியான ஜனநாயக ஜனதாதளம் கட்சித் தலைவர் அன்ராம் தன்வார் என்பவர் பள்ளிவாசல் மீதான தாக்குதல் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் நீதிமன்றம் மூலமாக குற்றமற்றவர்கள் உண்மையை நிரூபிக்கலாம் என பேசினார். மேலும் கடந்த 50 ஆண்டு காலமாக இப்பகுதியில் அனைத்து மத மக்களும் அமைதியாக வாழ்ந்து வந்ததாகவும் தற்போது இதுபோன்ற மத ரீதியான கூட்டங்களை நடத்துவதே தவறு என பேசினார். அவருக்கு கூட்டத்தில் எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது.